வாழ்க இவ்வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க. வாழ்க இம்மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக. அன்பர்களே, ஜூலை 3 இன்றைக்கு தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரிலே சித்து என்கிற தலைப்பிலே நம்மை சிந்திக்க சொல்கிறார்கள். இன்று வரையிலே விஞ்ஞானம் வளர்ந்துவிட்ட இந்த காலத்திலே கூட மக்கள் போலி சாமியார்களின் சித்து விளையாட்டுகளில் மயக்கமுற்று ஏமாந்து வருவதை நீங்கள் எல்லாம் கண்டு கொண்டிருக்கிறீர்கள். அந்த வகையிலே தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் கூறுகிறார்கள், இந்த உலகத்திற்கு எந்த நன்மையும் தராத கஷ்டமும் நஷ்டமுமே தந்து கொண்டிருக்கிற இந்த சித்து விளையாட்டுகளிலே ஏன் நீங்கள் கவனம் செலுத்தி மயக்க நிலையில் இருக்கிறீர்கள்? இந்த உலகத்திலே பெண்கள் இருக்கிறார்கள், அவர்கள் ஒரு துளி விந்துவை ஏற்று அதிலிருந்து ஒரு குழந்தை உற்பத்தி செய்து கொடுக்கிறார்களே, அதை விட வேற என்ன பெரிய சித்து இருக்க முடியும்? இந்த உலகம் தன்னை தானே தாங்கி கொண்டு இவ்வளவு பெரிய எடையை தூக்கி கொண்டு தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருகிற அந்த சித்து வேலையை விட வேற என்ன சித்து வேலை இருக்க முடியும்? மனிதனே பாருங்கள், ஒரு இயந்திரத்தை இரும்பை பறக்க செய்திருக்கிறான். அதனால் பல மைல் தூரம் ஒரு மனிதன் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு செல்லுகிற வாய்ப்பை எல்லாம் செய்திருக்கிறானே, அதை விட வேற என்ன சித்து விளையாட்டு இருக்க முடியும்? ஒரு பொத்தானை எழுத்தினால் பல விளக்குகள் எரிகிற ஒரு விளையாட்டை, சித்து விளையாட்டை என்ன சொல்வீர்கள்? இப்படி நீங்கள் இயற்கையாகவும் செயற்கையாகவும் நிறைய சித்து விளையாட்டுகள் இருக்கிறது. அது போதும். நீங்கள் சித்து விளையாட்டுகளில் மயக்கமுற்று உங்களை நீங்களே ஏன் பாழாக்கி கொள்ளுகிறீர்கள் என்று சிந்தனை தருகிறார் தத்துவஞானி வேதாத்ரி மாமுனி அவர்கள் என்கிற அந்த கருத்தை உங்களிடத்தில் பகிர்ந்து கொண்டு இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன், மகிழ்ச்சி.